குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குறித்து டாக்டர் எல் அழகு சுந்தரம் அவர்களுடன். வணக்கம் டாக்டர். வணக்கம். குடல்ல எந்த மாதிரியான பாதிப்புகள் வரக்கூடும்? இப்போ குடல்னு பாத்தீங்கன்னா அதுல சிறுகுடல் பெருகுடல்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். குடல்னு பாத்தீங்கன்னா அதுல அழற்சி, அதாவது ரணம் ஏற்படலாம், அது இன்ஃபிளமேஷன் சொல்றது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த கசிவு ஏற்படலாம், கட்டி பாலிப்னு சொல்றது, அதனால ரத்த கசிவு ஏற்படலாம். டியூமர் ஏற்படலாம், பினைன் அல்லது மெலிக்னன்ட் டியூமர், அதாவது கேன்சரா கூட அதுல வரலாம். இப்ப இதுக்கான அறிகுறிகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது டாக்டர்? எந்த வயதினரை வேணாலும் இது தாக்கலாம். இப்ப குடல் அழற்சின்னு பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு வித நோய்கள் இருக்குது. அதாவது குரோன்ஸ் டிசீஸ் அல்லது அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் சொல்றோம். அதுல அந்த குடலோட உள்பக்கம் ரணமாயிடும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், வயிற்று வலி, சீதபேதி ஏற்படும், ரத்த கசிவு ஏற்படுறதுனால அவங்களுக்கு அனீமிக்கா ஆயிடுவாங்க. அதாவது உடம்புல ரத்தம் குறைஞ்சிரும், டயர்ட்னஸ் வரும், இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்ட வயதினருக்கு தான் இந்த குடல்ல பிரச்சனைகள் வரும்னு இருக்கா, இல்ல எல்லா வயதினருக்கும் வரக்கூடுமா? வயது விலக்கு இல்ல, குழந்தைங்களுக்கும் வரும். ஆனா காமனா இந்த அழற்சி வர்றது 15 முதல் 30 வயசுல வரலாம், அல்லது ஒரு 60 வயசை ஒட்டி வரலாம். இது குடல் அழற்சின்னு சொல்றது, இன்ஃபிளமேஷன் ஆஃப் தி இன்டெஸ்டைன் சொல்றது. அதனால இதுக்கு நம்ம எப்படி தடுக்கணும்னு பாத்தீங்கன்னா உணவுல நிறைய நார் சத்து சேர்த்துக்கணும், முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும். இதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான வழி. இந்த குடல் அழற்சின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு ஏற்படலாம், காரணமே இல்லாம நம்மள்ட்ட பேஷண்ட் வரலாம். டாக்டர் எனக்கு இது ஐபிஎஸ் சொல்றாங்களே, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்றாங்களே, எனக்கு சாப்பிட்டோன்னு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு, லூஸ் மோஷன் ஆகுது, மோஷன்ல சளி மாதிரி போகுது, அடிக்கடி மோஷன் போயிட்டு இருக்கு, கண்ட்ரோல் இல்லாம மோஷன் போகுது, இந்த மோஷன்ல பிளட் போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மள்ட்ட வருவாங்க. அப்ப வரும்போது அந்த மருத்துவரானவர் இதோட உணவு பழக்கத்தை கேட்கணும். அதே மாதிரி இதோட ரிலேஷன் யாருக்காவது இந்த மாதிரி வியாதி இருக்கான்னு கொஞ்சம் கேட்டுக்கணும். கேட்டு சில டெஸ்ட்லாம் சொல்லி அந்த டெஸ்ட் மூலமா அதை டயக்னோஸ் பண்ணிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்ப ரணம்னு சொன்னீங்க குடல்ல, அது என்ன மாதிரி பழக்கத்தினால இல்ல எதனால வரக்கூடும் அப்படின்னு? அதாவது பாத்தீங்கன்னா 1980க்கு முன்னாடி இந்த குடல் அழற்சி நோய், அதாவது அல்சரேட்டிவ் கோலைட்டிஸ் மற்றும் கிரான்ஸ் டிசீஸ் இந்தியாவில ரொம்ப கம்மியா இருந்தது. கடைசியா ஒரு 40 வருஷத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட உணவு பழக்கத்துல இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருக்கு. அதனால நம்ம சரியா சமைச்சு உண்பதில்லை, நம்ம போற வழியில திடீர்னு ஒரு ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றோம், இல்லை ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம். இதெல்லாம் இந்த குடல் அழற்சி நோய் ஏற்படுறதுக்கு இது முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. இப்போ 40 ஆண்டுகளா இதோட இன்சிடென்ஸ் ரொம்ப கூடி இருக்கு. 1 மில்லியன் சொல்றாங்க இந்தியாவில். முதல்ல 0.1 மில்லியன் இருந்தது. சிகிச்சை முறைகள் என்ன நல்லா இருக்கு, கொஞ்சம் விரிவா சொல்லலாம். இதை நம்ம முதல்ல டயக்னோஸ் பண்ணணும். டயக்னோஸ் பண்றதுக்கு சில பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கணும். அந்த வெள்ளை அணு கூடி இருக்கலாம், ஹீமோகுளோபின், அதாவது அனிமிக்கா இருப்பாங்க, இப்போ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். மோஷன் டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அந்த மோஷன்ல அக்கல்ட் பிளட்னு சொல்றது, அது கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும். மோஷன்ல பிளட் பாசிட்டிவ்னாலே ஒண்ணு இந்த மாதிரி குடல் அழற்சி அல்லது குடல் ஏற்படுற கட்டி. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை கேன்சர் ரூல் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கேன் டெஸ்ட் பண்ணணும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன் ஒரு ஸ்கேன் இருக்கு. வாய் வழியாகவும் இல்லை நரம்பு வழியாகவும் கான்ட்ராஸ்ட் மெடிசன் கொடுத்து எடுத்தோம்னா குடல் நல்லா படிச்சு நமக்கு இமேஜ் தெரியும். அதுல குடல்ல ரணம் இருக்கா, இல்ல சுருக்கம் இருக்கா, இல்ல புண்ணு இருக்கா என்னன்னு பாத்துக்கலாம். அதே மாதிரி பெருகுடலை பாக்குறதுக்கு கொலனோஸ்கோபின்ற டெஸ்ட் இருக்கு. கொலனோஸ்கோபி டெஸ்ட்ல புண்ணு மாதிரி இருந்தா அதுல பயாப்சி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். இதுதான் டயக்னோஸ் பண்றதுக்கு உண்டான வழிகள். டயக்னோஸ் பண்ண அப்புறம் இதுக்கு மருந்து ட்ரீட்மெண்ட்டா அல்லது ஆப்ரேஷனானு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் மாறும். ஸோ இது ரெகுலரா இந்த கொலனோஸ்கோபி ஸ்கிரீனிங் என்பது இந்த குடல் அழற்சி பேஷண்ட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இது கேன்சரா மாற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவங்களுக்கு மருந்து மூலமா ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மெடிசன்ஸ் இருக்கு, இம்யூனோ சப்ரசன்ஸ் மெடிசன் இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த அனீமியாவுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட், அனீமியா கரெக்ட் பண்றதுக்கு ஃபோலிக் ஆசிட் அல்லது பி காம்ப்ளெக்ஸ் அல்லது அயன் போன்றவற்றை கொடுத்து அவங்கள நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். குடல்ல இதை தவிர வேற என்ன விதமான நோய்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு? குடல் அழற்சி தவிர குடல்ல முக்கியமான நம்ம பார்த்தோம்னா டியூமர்னு சொல்லுவோம், அது பினைன் அல்லது மெலிக்னன்ட் டியூமர். பினைன் டியூமர் சின்ன சின்ன கட்டி மாதிரி பாலிப்ஸ் மாதிரி இருக்கலாம். இது ஒரு குடும்பத்துல கூட ஏற்படலாம். அது ஃபேமிலியல் பாலிபோசிஸ் கோலைன்னு சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல ஏற்பட்டா அது ஒரு வழியா அவங்களுக்கு ஃபேமிலியலா வரும். அதனால அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ரெகுலரா சிறு வயது முதலே ஸ்கிரீனிங் பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த பாலிப்ஸ் எல்லாம் கேன்சரா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலோனிக் கேன்சர், கார்சினோமா கோலன்னு சொல்லுவோம், அதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடலை பொறுத்த வரைக்கும். சிறு குடல்லையும் இந்த மாதிரி கட்டிங் ஏற்படலாம். இந்த ஸ்கிரீன் பண்ணணும்னு சொன்னீங்க, அது ஒவ்வொரு வருடமும் பண்ணணுமா? ஒவ்வொரு வருடமும் பண்ணுவது மிகவும் சிறந்தது.
அது எவ்வளோ பாலிப்பு இருக்கு, பெருசா இருக்கா, அதுல பயாப்சி எடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி சந்தேகமா இருந்தா நம்ம அந்த பயாப்சியை பார்த்துட்டு தேவையான ஆபரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். அந்த பெரிய பாலிப்பெல்லாம் நம்ம முடிஞ்சா கொலனோஸ்கோப்பிலே ரிமூவ் பண்ணிடலாம். சில சமயத்துல சர்ஜரி தேவைப்படும். இப்ப குடல் பகுதியில புற்றுநோய் வந்தவங்களுக்கு எந்த மாதிரி சிகிச்சை வழங்கப்படுது டாக்டர்? புற்றுநோயை முதல்ல நம்ம ஸ்டேஜ் பண்ணிக்கணும். ஸ்டேஜ் பண்ணுவதற்கு நம்ம சில டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. சிடி ஸ்கேன், இப்போ பெட் ஸ்கேன் வந்திருக்கு. இதில் ஆரம்ப நிலையில் இருக்கா, இல்லை பரவி இருக்கா, நெறிக்கட்டிக்கு பரவி இருக்கா, இல்லை ஈரலுக்கு பரவி இருக்கா, எல்லாம் பார்த்துக்கணும். பரவாமல் இருக்க புற்றுநோயை நம்ம சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா ஆப்ரேஷன் பண்ணி இதை லேப்ரோஸ்கோபி மூலமாக கூட பண்ணிடலாம். அந்த கொல்லை நீக்கிட்டு ஸ்டேப்லர் மூலமாக நம்ம இணைச்சிட்டோம்னா அப்புறம் அதை பயாப்சி டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். அது எந்த அளவுக்கு பரவி இருக்கு, ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோமான்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு தேவைன்னா கீமோதெரப்பின்ற ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு தேவைன்னா முதல்லயே இந்த ஆஸ்னவாய்க்கிட்ட, அதாவது ரெக்டம் அண்ட் ஏனல் கெனால் அங்கே இருந்தால் தேவைன்னா முதல்ல ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டியூமரை டவுன் ஸ்டேஜ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேவைன்னா ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா கீமோதெரப்பி கொடுத்துட்டு ஸ்டேஜை குறைச்சிட்டு அப்புறம் சர்ஜரி பண்ண வேண்டி வரும். சில பேர் ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்தாங்க, இல்லை குடல் அடைப்போட வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இயலாது. அதனால அவங்களுக்கு அந்த குடல் அடைப்பு மட்டும் ஃப்ரீ பண்ணுறதுக்கு கொலாஸ்டமின்ற இது பண்ணி அந்த மோஷன் மட்டும் அதில் வர மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ண முடியும். பேக் மாதிரி வச்சிருவோம். அந்த பேக்னால பிரச்சனை இல்லை. அந்த பேகை பேஷண்ட்டே மேனேஜ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்டிக்மாவா நம்ம சொசைட்டியில் இப்போ எடுத்துக்கிறது இல்லை. அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்டோ இல்லை அதுக்குன்னு கவுன்சிலிங் சிஸ்டர்களும் இருக்காங்க, அவங்களே பார்த்தாங்கன்னா பேஷண்ட் புரிஞ்சுப்பாங்க. டாக்டர், இப்ப அல்சரும் இதோட தொடர்புடையது தானா? அல்சர் என்பது பொதுவாக பார்த்தோம்னா நம்ம வயிறு, அதாவது இரைப்பை அல்லது சிறுகுடல் ஆரம்பம் டியோடனம் ஏற்படும். ஆனா அதே மாதிரி சிறுகுடல்லே அல்சர் ஏற்படலாம். பெருக்குடல்லையும் இந்த ரெக்டம்னு சொல்லுவோம், அதுல சாலிட்டரி ரெக்டல் அல்சர். அந்த மோஷன் போகும்போது ரொம்ப கெட்டியா போச்சுன்னா ஒரு வெட்டு மாதிரி ஏற்படும். அது ஏற்படும் போது ஒரு புண்ணு மாதிரி ஏற்படும். அதுல இருந்து ப்ளீடிங் வரலாம் அல்லது பெயின் வரலாம். ஸோ அல்சருக்கு இதுக்கு டைரக்டா தொடர்பு இல்லைனா கூட இந்த சிறுகுடல் பெருக்குடல்லையும் அல்சர் வரலாம். ப்ளீடிங் வந்தா மூல நோய் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. இதையும் எப்படி அவங்க வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கட்டியோ இல்ல ஒரு மெலினின் டியூமரோ பெருக்குடல்ல இருந்ததுன்னா அவங்க ப்ரெஷர் கொடுத்து தான் மோஷன் போவாங்க. அவங்க பொதுவாக அந்த லெஃப்ட் சைடு கோல்னு சொன்னீங்கன்னா அங்க வர மோஷன் சாலிடா வரும். அப்போ அந்த குடல் சுருங்கிருச்சுன்னா அந்த கட்டினால ப்ரெஷர் பண்ணி தான் மோஷன் போகணும். அதனாலே மூலம் வரலாம். ஸோ மூலம் ஒரு ரீசன் பிரைமரி பைல்ஸ், அதுவா வர பைல்ஸ். இன்னொன்னு இந்த கேன்சருக்காக பேஷண்ட் ட்ரெயின் பண்ணி போகும்போது அந்த வெயின்ஸ் வீங்கலாம், ஆஸ்னவாய்க்கிட்ட, அந்த மூலமா இருக்கலாம். ஸோ மூலம் வந்தாலே கண்டிப்பா நம்ம கொலனோஸ்கோபி பண்ணி கேன்சருக்காக ரூல் அவுட் பண்ணிடணும். அது முக்கியமா 30-40 இயர்ஸ்க்கு மேல கண்டிப்பா பண்ணணும். அவங்களுடைய மோஷன் ஹேபிட்ஸ் ரெகுலரா போறாங்களா, டயட்ரி ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். வருடந்தோறும் இப்ப மெடிக்கல் செக்அப் எல்லாரும் பண்ணிக்கிறோம் இல்லையா? அந்த இதுல இதையும் நம்மளா சேர்த்துக்கலாமா, இல்ல மருத்துவர் ஆலோசனை படிதான் பண்ணணுமா டாக்டர்? 40 இயர்ஸ்க்கு அப்புறம் மோஷன் அக்கல்ட் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் இருக்கு. டெய்லி 3 டேஸ்க்கு பண்ணணும். அவங்க மார்னிங் போற மோஷன் சாம்பிள கண்டினியூஸா 3 நாளைக்கு கொடுத்து அக்கல்ட் பிளட் நெகட்டிவா இருந்தா அது நல்லதுன்னு சொல்றது. வெஸ்டர்ன் கண்ட்ரில இது மஸ்ட் ஆக்கிட்டாங்க. நம்ம கண்ட்ரில இப்ப படிப்படியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம். ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தது, இல்ல பேஷண்ட்டுக்கு ஒரு டயட்ரி ஹேபிட் மாறி இருக்கு, இல்ல மோஷன் போற ஹேபிட்ல மாற்றம் இருக்குன்னா கண்டிப்பா பண்றோம். இப்ப வர பேஷண்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, நாங்களும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டெஸ்ட் பண்றதுக்கு. மற்ற என்ன விதமான பழக்க வழக்கங்கள்னால இந்த குடல் பாதிக்கப்படும் டாக்டர்? அதிகப்படியா இந்த ரெட் மீட்னு சொல்றது. இந்த ரெட் மீட்ன்றது நம்ம ஆட்டுக்கறி அல்லது மாட்டுக்கறி நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இந்த மோஷன் ஹேபிட் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். மனம் இருக்க போகும். அது ஒரு ரீசன் சொல்றாங்க இந்த கோலன் கேன்சருக்கு. இன்னொன்று மது பழக்கம், ஆல்கஹாலும் அந்த பெருக்குடல்ல பைலோட ரியாக்ஷன் ஆகிட்டு அதனாலையும் கேன்சர் ஏற்படுறதுன்னு தேடி சொல்றாங்க. அது இப்போ ப்ரூவ் ஆகிட்டு வருது. ஸோ அதனால ரெட் மீட் மற்றும் ஆல்கஹால் சாப்பிட்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மீட் சாப்பிட்றவங்க நிறைய ஃபைபர் சாப்பிட்டுக்கணும், நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். மோஷன் ரொம்ப ஹார்டாக போகாமல் மோஷன் டிரான்சிட் ரெகுலர் ஹேபிட் இருக்கணும். அதாவது டெய்லி ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது மழை கழிக்கணும், முக்கி போகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நிறைய குடிச்சுக்கணும். நார் சத்து, காய்கறி, பழங்கள் நிறைய சாப்பிடணும். அது ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். பொதுவாக என்னென்ன மாதிரி உணவு முறைகளை கடைபிடித்தால் இது வராம தவிர்க்க முடியும்? இந்த கோலன் கேன்சர் உணவு முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம டைமுக்கு சாப்பிடணும். அது ஒரு முக்கியமான ரீசன். அந்த டைமுக்கு சாப்பிட்றதுனா குறைஞ்சது ஒரு 4-5 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை சாலிட் ஃபுட்டு, இன்பிட்வீன் லிக்விட் ஃபுட். உணவுல நிறைய நார் சத்து, பழங்கள், ஆப்பிள், வாழைப்பழம், அதே மாதிரி காய்கறின்னு பார்த்தீங்கன்னா கீரை, முட்டைக்கோசு, வாழைத்தண்டு நிறைய சேர்த்துட்டோம்னா நல்லது. மட்டன் சாப்பிடலாம், கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும். இல்லை மட்டன் சாப்பிட்ற அன்னைக்கு இதெல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கணும். அது ஒரு ரீசன். மலம் ரொம்ப இறுக போகாம
அவங்களே ரெகுலேட் பண்ணி டயட் எடுத்துட்டாங்க நல்லது. டாக்டர், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது பைல்ஸ் பத்தி சொன்னீங்க. பைல்ஸ்ல எத்தனை வகைகள் இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். பைல்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் அது வந்து நார்மல் வெயின்ஸ் இருக்கும் நம்மளோட ஆசன வாயில, ஏனல் கெனால்ல எல்லாருக்குமே இருக்க வெயின்ஸ் தான். அதுல ஒரு வீக்கம் ஏற்படுறது தான் நம்ம மூல நோயின்னு சொல்றோம். அந்த மூலம் வந்து ஒன்று பிரைமரியா இருக்கலாம் அல்ல செகண்டரியா இருக்கலாம். பிரைமரி பைல்ஸ்ன்றது வேற ஒரு காரணம் இல்லாமல் பைல்ஸ் வரலாம். நம்ம இந்த ஹியூமன் பீயிங்ஸோட அந்த ஸ்டாண்டிங் போஸ்டர்னு சொல்றோம், அதுல வந்து பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 கால் ஜீவன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பைல்ஸ் வராது, அனிமல்ஸுக்கு வராது. ஹியூமனோட அந்த ஸ்டாண்டிங் போஸ்டர் ஒரு முக்கியமான ரீசன், மலச்சிக்கல் ஒரு முக்கியமான ரீசன் பைல்ஸ் வர்றதுக்கு. ஸோ அது பிரைமரி பைல்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த கேன்சரோ வேற ஒரு கட்டியோ அதுக்கு ஃபாலோ பண்ணி வர்றது தான் நம்ம செகண்டரி பைல்ஸ்னு சொல்றோம். அதே மாதிரி பைல்ஸ்ல டிகிரி ஆஃப் பைல்ஸ்னு சொல்றோம். ஆரம்ப நிலை, நடுத்தர நிலை, முற்றின நிலை, ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரின்னு சொல்றோம். இந்த பைல்ஸ் வந்து சின்னதா இருந்தது இல்ல கொஞ்சம் வந்துட்டு வெளியில ஆசன கிட்ட வந்துட்டு திருப்பி தானா உள்ள போயிடுச்சு அப்படின்னா செகண்ட் டிகிரின்னு சொல்றோம். இப்போ அது வெளியிலே இருந்ததுன்னா தேர்ட் டிகிரி அல்லது ஃபோர்த் டிகிரின்னு சொல்றோம். அதுல ரத்தக்கட்டும் ஏற்படலாம் அப்படின்னு த்ராம்போஸ்ட் பைல்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ மூலத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வகைகள் இருக்கின்றன. ஆசன வாயில இதை தவிர வேற என்ன மாதிரி நோய்கள் வரக்கூடும்? ஆசன வாயை பொறுத்த வரைக்கும் மூலம் தவிர வெடிப்புன்னு சொல்றது, ஃபிஷர்ன்னு சொல்றது, பௌத்திரம், ஃபிஸ்டுலான்னு சொல்றது, அது மொத்தம் 3 தான் காமன் வியாதிகள். அதுல பாத்தீங்கன்னா வெடிப்பு என்பது மோஷன் ஹார்டா போறதுனால அந்த ஆசன வாயில ஒரு அணம் ஏற்பட்டு ஒரு கீறல் ஏற்பட்டு விடுகிறது. அது அக்யூட் ஃபிஷர்னு சொல்றோம். நாளடைவில் அதே அடிக்கடி ஏற்படுறதுனால ஒரு கிரானிக் ஃபிஷர்னு ஆகிடுறது. கிரானிக் ஃபிஷர்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்து அதுக்கு ஆப்ரேஷன் தான் ட்ரீட்மெண்ட். ஸோ அது மலச்சிக்கலை தவிர்த்துக்கணும் ஃபிஷரை பொறுத்த வரைக்கும். பிளஸ் அது வராம நம்ம தடுக்கிறதுக்கு நார் சத்து நிறைய சேர்த்துக்கணும். இன்னொன்னு சொன்னா அது வந்து பௌத்திரம். பௌத்திரம்ன்றது குரலோட உள்பக்கத்துல இருந்து வெளிப்பக்கத்துக்கு ஒரு ட்ராக் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல இருக்க கிளாண்ட்ல ரணமாகி வீங்கி இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஓப்பன் ஆயிடுது வெளியில. அப்போ நம்ம கொலனோஸ்கோபி பண்ணி அதுக்கு உள்ள ஓப்பனிங் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். பௌத்திரம்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்ப நிலையில ரொம்ப சின்னதா இருந்தா மருந்து கொடுத்து பார்க்கலாம், இல்லாட்டி ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கலாம்.